இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாத குழந்தைகளுக்கு நான் வெளிப்படுத்தினேன் என்று ஆண்டவர் இன்றைய நாளுடைய நற்செய்தியில நமக்கு நினைவூட்டுகிறார். நீண்ட நாட்களாக கிணற்றில் ஒரு தவளை வாழ்ந்து வந்தது. எதிர்பாராத சூழ்நிலையில் கடலில் இருந்த தவளை ஒன்று கிணற்றில் விழுந்து விட்டது. கிணற்று தவளை புதிதாக வந்த அந்த கடல் தவளையை பார்த்து கேட்டதாம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. நான் கடலில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன், கடலா? அப்படி ஒன்று நான் கேள்விப்படவில்லையே. கடல் இந்த கேணியை விட பெரிதாக இருக்குமா என்று கேட்க, ஆம், கடல் இதை விட பெரியதாக இருக்கும் என்று கடல் தவளை கூறியதாம். கிணற்று தவளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் மூழ்கி இவ்வளவு பெரிய கடலாக இருக்குமா என்று கேட்டதற்கு, கடலுடைய கரையை கூட நாம் பார்க்க முடியாது என்று சொல்லலாம். கடைசியில் இந்த கிணற்று தவளை கூறியதாம், கிணற்றை விட எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. கிணற்றை விட பெரிய கடல் என்று சொல்கிறாய், அதுவும் எனக்கு புரியவில்லை. ஆகையால் கண்டிப்பாக கடல் என்று ஒன்று இருக்காது, நீ பொய் சொல்கிறாய் என்று கடல் தவளையை பார்த்து கிணற்று தவளை கூறியதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரும் அதைத்தான் கூறுகிறார். அறிஞர்களுக்கும் மூப்பர்களுக்கும் வெளிப்படுத்தாத அந்த மேன்மையை இதோ குழந்தைகளாய் இருக்கக்கூடிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள். ஏனென்றால் தாழ்ச்சி தான் விண்ணகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏணி என்றால் அது மிகையாகாது என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தையுடைய குணநலம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லது பெற்றோரை அல்லது அவர்களுடைய பாதுகாவலரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மற்றும் கள்ளம் கபடமற்ற யதார்த்தமான மனநிலை கொண்டவர்கள், மன்னிக்கவும் மறக்கவும் எளிதாக பழகி கொண்டவர்கள் இந்த குழந்தைகள். ஞானிகளும் அறிஞர்களும் தங்களுடைய கதவை மூடிவிட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் இந்த கிணற்று தவளையை போல எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. அவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு மெத்தன போக்கில் வாழ்ந்தார்கள். ஆனால் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் இன்னும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆன்மீக பாதையில் வழிகாட்டப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும், வழி நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு குழந்தையுடைய மனநலம் கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, தாழ்ச்சி என்ற வரத்தை கொடுத்து நாங்கள் எப்போதுமே அந்த விண்ணகத்தில் நாங்கள் இடம்பெறக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படியாக, அப்பா தகப்பனே, எவ்வளவு படித்திருந்தாலும் இன்னும் 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 நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நிறைய நாங்கள் படிக்க வேண்டும். அந்த படிக்கக்கூடிய பழக்கம் இன்று நிறைய குறைந்து விட்டது. எல்லாம் இன்றைக்கு ஷார்ட்ஸும் ரோலும் ரீல்ஸும் என்ற மோகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 30 செகண்ட்ஸுக்குள்ள எங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும், அல்லது 10 செகண்ட்ஸில் ஒரு மெசேஜ் கிடைக்கும் என்று அப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு, அப்பா, அந்த விண்ணகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, உன் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, உன்னுடைய வெளிப்பாடை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஞானமும் அறிவும் கொண்டவர்களாய் என்று வாழ
கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.